புய்வாழ்த்தவாக. நான் உங்கள் ஆத்மேஸ்வரன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், முக்கியமான ஒரு அவதாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அவதாரம் மனிதனும் இல்லை மிருகமும் இல்லை, ஒருவருடைய கஷ்டத்துக்கு ஒருவருடைய குரலுக்கு ஓடி வந்த அவதாரம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ பார்க்க போகிறது நரசிம்மமூர்த்தியை பற்றி தான். நரசிம்மமூர்த்தி அப்படின்னா நாராயணனுடைய சிம்ம ரூபம் அப்படிங்கிறது தான் நரசிம்மம் அப்படிங்கிற பேர் வந்தது. நர அப்படின்னா நாராயணன், சிம்மம் அப்படிங்கிறது சிங்க முகத்தில் வந்தனால நரசிம்மமூர்த்தி அப்படிங்கிற ஒரு பேர் வந்து நரசிம்மர் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த நரசிம்மருடைய பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவருடைய வரலாறு, அந்த அவதாரத்தோடைய நோக்கம் என்ன, எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதில் அவர்கிட்ட இருக்க ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சின்ன சிஷ்யன் அவன் கூப்பிட்டான் அப்படிங்கிறதுக்காக ஓடோடி வந்து அந்த ஒரு பக்தனுக்காக வந்தவர் கண்டிப்பாக நம்மளுடைய குரலுக்கும் கூப்பிட்ட குரலுக்கு வந்து வருவார் அப்படிங்கிறதுல வந்து எந்த ஐயமுமே கிடையாது. அந்த பக்தன் வேற யாரும் கிடையாது, பக்த பிரகலாதன். பிரகலாதன் அப்படிங்கிற பேரை நீங்கள் பிரித்து பார்த்தாலே பிரபஞ்சத்தை ஆள்பவன் அப்படிங்கிறது தான் வரும். ஸோ அந்த பிரபஞ்சத்தையே அவங்க அப்பா ஆண்டுகிட்டு இருக்காரு, அவருடைய பிள்ளையா இவர் வராரு, இவர் தான் அடுத்து ஆள போகிறாரு. ஆனால் மிகப்பெரிய நாராயண பக்தனாக வராரு. அவங்க அப்பா வந்து இதுக்கு டோட்டல் எதிராக கடவுளே தான் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இரண்யகசிவு அவங்க அப்பா இருக்காரு. இவர் வந்து தந்தையாக இருந்தாலும் தன்னுடைய பக்தி முக்கியம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் இருக்கிறார். இந்த இடத்துல நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற சமூகம், இன்னைக்கு இருக்கிற இந்த மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு பக்தியில் ஏதாவது ஒரு சாமியை வந்து கும்பிடுவோம். யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டா உடனே வந்து அதை நம்பி ஆமாம்மா இப்படி தான், உடனே அடுத்த சாமி இந்த மாதிரி வந்து நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம். யாராவது ஒன்று சொல்லிட்டா போதும், இல்லை யாராவது ஒன்று வந்து அவங்கள பற்றி தப்பாக சொல்லிட்டா போதும், சரிங்களா? உடனே நம்ம என்ன யோசிப்போம், நான் இந்த சாமி கிட்ட தான் இவ்வளோ நாளாக வேண்டிகிட்டு இருந்தேன், எனக்கு வந்து கல்யாணம் ஆகணும்னு வேண்டிட்டு இருந்தேன், இல்லை குழந்தை பிறக்கணும்னு வேண்டிகிட்டு இருந்தேன், நடக்கலை. உடனே வந்து அடுத்த சாமியை கும்பிட்டாலும் பரவாயில்ல, அடுத்த மதமுமே மாறிடுறாங்க. ஆனால் இந்த பக்த பிரகலாதனுக்கு எவ்வளவு தொல்லைகள் வேற யாருமே கொடுக்கல. தன்னுடைய தந்தையே வந்து இது தவறுன்னு கொடுத்தாலும் அவர் தன்னுடைய பக்தியில் வந்து நிலைப்பாடாக இருந்தார், அதோடைய வெற்றியுமே அடைஞ்சார். அவரு வந்து பக்தியில என்ன கேட்டார்? இப்போ நீங்க வந்து கேட்கலாம் என்கிட்ட, நான் கேட்டது கிடைக்கல, நான் மாறுறேன், இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கலாம். பக்தியில என்ன பக்தி, உண்மையான பக்தி என்ன அப்படின்னா, அவங்களுடைய பாதமே கதி அப்படின்னு இருக்கிறது தான் வந்து பக்தி. பானாலே பாதம் தான், பாதமே கதின்னு இருக்கிறது தான் உண்மையான பக்தி. பிரகலாதன் வேண்டினதும் நாராயணனுடைய தரிசனத்துக்காக தான் வந்து அவர் வேண்டியிருப்பாரே தவிர தனக்கு இது வேணும், ஏன் அவங்க அப்பா திருந்தணும்னு கூட அவர் வேண்டியிருக்க மாட்டார். இது வேணும் அது வேணும்னு கூட அவர் வேண்டினதே கிடையாது, சரிங்களா? ஸோ பக்திக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்த பிரகலாதன் தான். ஸோ அப்படி தான் வந்து வாழணும், அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அவர் ரொம்ப உறுதியாக இருப்பார். யார் வந்தாலும் அவரை வந்து மாற்ற முடியாது. நிறைய பேர் பேசி பார்க்குறாங்க, அவர் வந்து மாறலை. நிறைய தொந்தரவுகள் கொடுக்கப்படுது, அவர் எதிரியுமே மாறலை. அதனால தான் அவருடைய கூப்பிட்ட குரலுக்கு வந்து நரசிம்மமூர்த்தியாக நாராயணன் வந்து வரார், சரிங்களா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம எந்த சாமிக்கிட்டேயுமே இருந்தாலும் சரி, ஒரு சாமி வந்து நான் ஒன்று கேட்குறேன், அவர் கொடுக்கல, ஏதோ வந்து டிலே பண்ணிக்கிட்டே போகிறார், கொஞ்சம் காலம் தாழ்த்தி அவர் செய்வாங்க. நம்ம வந்து அவங்களுடைய குழந்தைகள், பிரபஞ்சத்துலேருந்து நம்மெல்லாம் வரோம்னா நம்ம எல்லாருமே வந்து ஈசனுடைய குழந்தைங்களாக தான் கருதப்படுறோம். அவங்களுக்கு வந்து தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணுங்கிறதுமே அவங்களுக்கு வந்து தெரியும். ஆனால் நம்ம வந்து அப்படியே ஒரு மாதிரி நச்சரிச்சு எனக்கு இதை பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்கள பிடுங்கி எடுத்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து வாங்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கடைசியில் நமக்கு வந்து வரமாக இருக்காது, சாபமாக தான் இருக்கும். இதுதான் வந்து பிரபஞ்சத்தோடைய உண்மை. நீங்கள் அடம் பிடிச்சி இதுதான் சொல்லி என்ன வாங்குறீங்களோ, உதாரணத்துக்கு நம்மளுடைய அரக்கர்கள் பரம்பரையில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, தவம் இருக்குது, இந்த ஒத்த காலில் நின்று, இதை தான் சொல்லுவாங்க, ஒத்த காலில் வந்து நிற்கிறான் பாவம் இது வேணும்னு சொல்லி. அப்படின்னா ஒத்த காலில் தவம் இருந்து பிரம்மர்கிட்டேருந்தோ இல்லை விஷ்ணுக்கிட்டேருந்தோ இல்லை சிவன்கிட்டேருந்தோ வரமாக வாங்குகிறாங்க. அந்த வரத்தை வச்சு அவங்க நல்லது செய்ய முடிஞ்சுதான்னா பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த வரம் பெற்ற எல்லாருக்குமே அந்த வரம் வந்து ஒரு சாபமாக தான் முடிஞ்சிருக்கும். கடைசியில் அவங்க வந்து இறைவனுடைய கையில் ரொம்ப உக்ரமாக வந்து மரணத்தை ஏற்கிறாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து இரண்யகசிவிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது, பிரகலாதன்கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது பக்தி. ஸோ இந்த ரெண்டு நேர்கோட்டையுமே இணைக்கிற ஒருத்தராக தான் நரசிம்மமூர்த்தி வந்து வரார். இந்த நரசிம்மமூர்த்திக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்தனுடைய குரல், ஒரே ஒரு பக்தன், பிரகலாதன்ற ஒரு பக்தனுடைய குரலுக்கு, அவனுடைய கண்ணீருக்கு வந்து வராரு.
ஆனால் இங்கே நல்லா தெரிஞ்சுக்கங்க, பிரகலாதன் வந்து அவனுக்குன்னு எதுவும் கேட்கல, அவன் குடும்பத்துக்குன்னு எதுவும் கேட்கல. அவன் வேண்டினது தரிசனம் மட்டும்தான். ஆனால் அந்த ஒரு உண்மையான பக்தி மூலியமாக தான் மொத்த தேவர்களுக்கும் மக்களுக்குமே வந்து விடிவு காலம் வந்து பிறக்குது. இந்த பிரகலாதன்னும் போதே பிரபஞ்சத்தை வந்து அது குறிக்குது. நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒருத்தனுடைய உண்மையான பக்தி. இப்போ நம்மளுக்குள்ளேயும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த உண்மையான பக்தி செலுத்துகிறவங்களால இந்த கதை நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, உண்மையான பக்தி செலுத்துகிற ஒருத்தர் இருந்தாலே அந்த நாடு வந்து ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து இது உணர்த்துது. பட் அதுக்கான இடையூறுகளையும் நம்ம வந்து சந்திக்கிறோம். இப்போ பிரகலாதன் எதுக்கு வந்து இவ்வளவு இன்னல்களை சந்திச்சான்னா, அது அவருடைய கர்மா. அவருடைய கர்மா முடிகிற நேரத்தில் இறைவன் வந்து அவரை ரட்சிச்சிடுறாரு, அவரை வந்து காப்பாற்றிடுறாரு. நரசிம்மர்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா, உக்ரமான நிலையில் இருக்கிற அவரே யோக நரசிம்மராக யோக நிலையிலையுமே இருக்கார். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எண்டு. ஒரு சைடு வந்து இந்த நிலை, ஒரு சைடு இந்த நிலை. இந்த யோக நிலை வந்து எந்த இடத்துல இருக்கிறாரு, ஒரிஜினலாக அவர் இந்த யோக நிலையில் இருந்தாரா, இது உண்மைதானா அப்படின்னா, நீங்கள் இந்த வரலாறு, அதாவது நரசிம்மரோட வரலாறை பார்க்கும்போது நிறைய தூண்கள் வந்து இருக்குது. இரண்யகசிபு வந்து இந்த தூணில் உன்னோட இறைவன் இருக்காரா, இந்த தூணில் இருக்காரான்னு கேட்டு வந்து எல்லாத்தையுமே உடைக்கிறார். அவர் எந்த தூணை உடைப்பார் அப்படிங்கிறது வந்து இறைவனுக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து அதனால் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னுடைய யோக நிலையில் எல்லா தூண்லையுமே அவர் வந்து பிரதிபலிக்கிறார். ஸோ அந்த யோக நிலைன்றது மனசை ஒருநிலைப்படுத்தி அவர் வந்து எல்லா தூண்லேயுமே இருக்கிறார். ஸோ அவர் யோக நிலையில் இருந்த இடம் தான் வந்து அந்த தூண். எல்லா தூண்லேயுமே அந்த யோக நிலையில் தான் அவர் இருக்கிறார். அதை தான் வந்து யோக நரசிம்மர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவர் வெளியில் வந்து இரண்யகசிபை வதம் பண்ணாலும் இரண்யகசிபு இறைவனுடைய கரங்களால் குடலை கீழ்த்து ரொம்ப உக்ரமாக வந்து பண்ணுறான். ஆனால் இறைவனுடைய மடியில் வந்து அவனுக்கு முக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடைக்குது. இது வந்து எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படிங்கிறது. இதனால தான் யோகத்தை தரவர் அப்படிங்கிறனால யோக நரசிம்மர். யோக நிலையிலேருந்து வந்து யோகத்தை கொடுத்துருக்கிறார். யாது பிரகலாதத்துக்கும் கொடுத்துருக்கிறார், இரண்யகசிபுக்குமே அவர் வந்து கொடுத்துருக்கிறார். அதனால தான் அவரை வந்து யோக நரசிம்மர் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்களுடைய கஷ்டங்களுக்கு நீங்கள் யோக நரசிம்மரையோ இல்லை நரசிம்மரையோ பார்க்கும்போது யோக நிலையை அள்ளி தரவர் தான் அவர். சரிங்களா? நீங்கள் என்ன வேண்டுதல், அதாவது உண்மையான வேண்டுதலோடு நீங்கள் உண்மையான பக்தியோடு நீங்கள் போகும்போது உங்களுடைய பிரதிபலன், அதாவது பிரதிபலன் பாராமல் உதவி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா சொல்லுவாங்க. பிரதிபலன் பாராமல் உங்களுடைய பக்தி அந்த இடத்துல இருந்ததா, பிரகலாதனுக்கு எப்படி இருந்ததோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கான யோக நிலையை வந்து அவர் கொடுத்துருவார். அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. இந்த யோக நிலை வந்து அதிகபட்சம் நம்ம கடவுள்களில் யாருக்கு இருக்குன்னா ஐயப்பனுக்கு இருக்கும். ஐயப்பனை கூட யோக ஐயப்பன் அப்படின்னு யாருமே சொல்கிறதில்ல. நரசிம்மரை மட்டும்தான் யோக நரசிம்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பில்லரில் அப்படி இருக்கிறாரு, வரும்போது உக்ரம் மாறாரு, திருப்பி வந்து ஒரு சாந்த ரூபத்தில் பிரகலாதனுக்கு கீழே வந்து இருக்கிறார். பிரகலாதனுக்கே அவர் அடிமையாக, அவனுடைய பாட்டுக்கு அடிமையாகி ஒரு சாந்த நிலைக்கு வந்து வரார். இன்னொன்று யோகங்களை அள்ளி தருபவர் அப்படிங்கிறனால யோக நரசிம்மர் அப்படின்னு சொல்கிறோம். நரசிம்மரை வழிபடும் போது சகல செல்வங்கள், சகல ஐஸ்வர்யங்களும் நம்மளை சேரும் அப்படிங்கிறத விட நம்மளுடைய ஆத்ம பலம் அப்படிங்கிறது மிக அதிகமாக வந்து அதிகமாகும். அதாவது நம்மளுடைய ஆறா அப்படின்னு சொல்கிறது, அந்த ஆறாவுடைய சக்தி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளை மீறிய ஒரு 2 மடங்கு சக்தியை வந்து அவர் நமக்கு வந்து கொடுப்பார். உண்மையில் யோக நிலைங்கிறதும் அதுதான். ஏன்னா எப்போவுமே உங்கள் ஆறா பாதித்த அப்புறம்தான் உங்கள் உடல் வந்து பாதிக்கும். அது நோயாக இருந்தாலும் செய்வனையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும். நீங்கள் நரசிம்மரை வழிபடும் போது உங்களுக்கு வந்து அந்த ஆறாவுடைய சக்தி வந்து ஜாஸ்தியாகும். ஆத்ம பலம் டபுள் மடங்காக மாறுது. மாறும்போது அந்த யோக நிலை உங்களை சேருது. உங்களை சுற்றி எந்த தீவினைகளும் வராமல் இருக்க ஒரு ரட்சையாக அது வந்து செயல்படும். நரசிம்மரை வணங்குவோம், நன்மைகள் பல பெறுவோம். நன்றி, வணக்கம். பொய்வாழ்த்த வாழ்க.